மாவீரன் நெப்போலியன் மன்னரோட குடும்பத்துல பிறந்தவனால தான் மன்னராக முடியும்னு சொல்லி ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. அந்த விதிய மாத்தி எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் நெப்போலியன் அவர்கள் தான். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னரானவர் தான் பார்த்தீங்கன்னா, மாவீரர் நெப்போலியன். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மாவீரன் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசா இருக்கும்போது வந்து அவங்க அப்பாவ பார்க்கறதுக்கு வந்து அவங்க அப்பா வேலை செய்ற இடத்துக்கு வந்து போறாங்க. அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து அவங்க அப்பாவ போட்டு பயங்கரமா வந்து திட்டுறாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. அத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து சைலன்ட்டா நிக்கிறாரு. அந்த அதிகாரி போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் நெப்போலியன் வந்து சொல்றாரு, "அப்பா அவர் உங்கள திட்டுறாரே, நீங்க பதில் திட்ட வேண்டியதானே? எதுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து நெப்போலியன் வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, "அது எப்படிப்பா திட்டுறது? அவர் என்னோட பெரிய மேலதிகாரி. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் வந்து அமைதியா தான் போணும். அவர்ட்டலாம் நான் பகச்சுக்க முடியாது. அவர்ட்டலாம் நான் திட்ட முடியாது." அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்றாங்க. உடனே நெப்போலியன் சொல்றாரு, "அப்ப நானும் இனிமே ஒரு அதிகாரி ஆகணும்." அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு. ஒரு பெரிய அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவ திட்டுன அந்த பெரிய அதிகாரிய வேற ஒருத்தர் திட்டுறத பார்க்குறாங்க. அப்படி வேற ஒருத்தர் திட்டுறத பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க, "என்னப்பா அந்த அதிகாரிய வந்து வேற ஒருத்தர் திட்டுறாங்க." அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்றாரு, "ஆமாப்பா அந்த அதிகாரியோட பெரிய அதிகாரி அவரு. அதனால வந்து அவர் திட்டும்போது அவர் சைலன்ட்டா தான் இருப்பாரு." அப்படிங்கிறத அவங்க அப்பா வந்து சொல்றாங்க. உடனே நெப்போலியன் சொல்றாரு, "நான் வந்து பெரிய ஆளா வரணும். நான் சொல்றது எல்லாருமே கேட்கணும். என்ன யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. என்ன யாருமே திட்டக்கூடாது. அந்த அளவு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகணும்னா நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து நெப்போலியன் வந்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "அதுக்கு இந்த நாட்டோட மன்னரா தான் நீ ஆகணும். அதெல்லாம் வந்து முடியாத ஒரு விஷயம். மன்னரோட குடும்பத்தில பிறந்தவன் தான் மன்னராக முடியும். நீ ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்துட்ட. உன்னால மன்னராக முடியாது." அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. அப்பா சொல்றத கேட்டு நெப்போலியனுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வெக்ஸ் ஆவுது. என்னடா இது அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ரொம்பவே டல்லா உட்காந்துருக்காரு. அப்ப வந்து ஒரு டீச்சர் வந்து நெப்போலியன் வந்து சொல்றாங்க, "ஏன்பா இப்படி டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நெப்போலியன் வந்து அவர் நடந்தது வந்து சொல்றாங்க. உடனே டீச்சர் சொல்றாங்க, "அப்படிலாம் யார் சொன்னா? முடியாதுங்கிற வார்த்தை உன் அகராதியிலே கிடையாது அப்படின்னு நீ டிசைட் பண்ணு. உன்னால கண்டிப்பா பெரிய ஆளாக முடியும். நீ மன்னராக தான் ஆசைப்படுறேன்னா, அதுக்காக நீ ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணு. ஒவ்வொரு நாளும் அத பத்தி யோசி. கண்டிப்பா உன்னால மன்னராக முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேஷனா அந்த டீச்சர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க. சரி எதுக்கு சொல்றேன்னா, அந்த பையன கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த டீச்சர் சொல்றத கேட்டு மாவீரன் நெப்போலியன் வந்து தனக்குள்ள வந்து ஒரு உறுதிமொழி எடுக்குறாரு. நான் இந்த நாட்டோட மன்னர் ஆவேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுல இருந்தே அதுக்காக தன்னை தயார்படுத்திட்டே இருந்தாரு. வ ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரெஞ்சுல உள்ள ஒரு அந்த பெரிய அந்த 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 மன்னர் கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு சோல்ஜரா வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட திறமையின் அடிப்படையில அவர் திறமைய நல்லா வளர்த்துக்கிட்டதுனால, அந்த நாட்டோட படைத்தளபதியா வந்து அவர் நெப்போலியன் வந்து மாறுறாரு. அப்படி படைத்தளபதி ஆனதுக்கப்புறம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்து பார்த்தீங்கன்னா, மன்னராட்சியே முற்றிலும் தகர்க்கப்பட்டு, ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷன் அந்த பிரெஞ்சு நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னரா வந்து மாறுறாரு. அவர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதியிலே கிடையாது.